வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலந்தில் ரஷ்ய ட்ரோன் புகுந்த சம்பவம், பிரான்சின் கடுமையான பதில். சுவிஸில் ஒவ்வொரு ஆண்டும் 4000 பேரை கொல்லும் செப்சிஸ். போலந்தை பாதுகாக்க விரையும் நாடுகள். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. ஆளத் தொடங்குகிறதா செய்யறிவு, அல்பேனியாவில் முதல் AI அமைச்சர். எண்ணெய் கப்பல்கள், ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு தடை, ரஷ்யாவை இருக்கும் பிரிட்டன். உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்தம், ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா போலந்துக்கு ஆதரவு. இனி விரிவான செய்திகள். போலந்தில் ரஷ்ய ட்ரோன் புகுந்த சம்பவம், பிரான்சின் கடுமையான பதில். புதன்கிழமை 19 ரஷ்ய ட்ரோன்கள் போலந்து நாட்டுக்குள் நுழைந்த சம்பவத்திற்கு பதிலளிக்க பிரான்ஸ் ரஷ்ய தூதரை அழைத்து சம்பவ விளக்கங்கள் கேட்டது மற்றும் 3ஆம் ரஃபேல் போர் விமானங்களை போலந்தில் குவித்தது போன்றவை நேட்டோ ஒப்பந்தத்தின் கீழ் போலந்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியாகும். ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளும் கிழக்கு நேட்டோ எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இது ரஷ்யாவுக்கும் ஒரு இராணுவ எச்சரிக்கையாகும். இதே நேரத்தில் ரஷ்யாவின் குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் ட்ரோன்களுக்கு எதிராக மற்றும் சுலபமான பாதுகாப்பு முறைகள் தேவைப்படுகிறது. உக்ரைனியர்கள் இந்த துறையில் முன்னேறி பல்வேறு டெக்னிக்களை உருவாக்கியுள்ளனர். பல மேற்கு நாடுகள் உக்ரைனின் அனுபவங்களை பயன்படுத்தி தங்களது ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்புகளை மேம்படுத்தி வருகின்றன. பிரான்சும் ப்ரடியூஸ் என்னும் புதிய ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதத்தை உருவாக்கியுள்ளது. சுவிஸில் ஒவ்வொரு ஆண்டும் 4000 பேரை கொல்லும் செப்சிஸ். சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் 4000 பேர் உயிருக்கு ஆபத்தான வீக்கமான செப்சிஸால் இறக்கின்றனர் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான செப்சிஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்ட 5 பேரில் ஒருவர் இந்த நோயிலிருந்து தப்பி பிழைப்பதில்லை. இவர்களுக்கான மருத்துவ செலவுகள் மிகப்பெரியவை. கண்டறிதல், சிகிச்சை மற்றும் பின் பராமரிப்பு ஆகியவற்றில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். போலந்தை பாதுகாக்க விரையும் நாடுகள். போலந்துக்குள் ரஷ்யாவின் வானூர்திகள் நுழைந்த பிறகு நேட்டோ தற்காப்பை வலுப்படுத்துவதாக கூறியிருக்கிறது. நெதர்லாந்தும் செக் குடியரசும் தற்காப்புக்கு உதவுவதாக கூறின. பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் 3 போர் விமானங்களை அனுப்பி போலந்து வான்வெளியை காக்கப் போவதாக உத்தரவாதம் தந்தார். பிரான்சும் பிரிட்டனும் நேட்டோவின் கிழக்கு பகுதிக்கு போர் விமானங்களை அனுப்புவது பற்றியும் யோசிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் கசப்பை வெளியிட்டார். ஆனால் அதை பெரிதுபடுத்த அவர் விரும்பவில்லை. முன்னதாக ரஷ்யாவின் சுமார் 20 வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதாக போலந்து கூறியது. போலந்தை தாக்கவில்லை என்கிறது ரஷ்யா. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானதாக சனிக்கிழமை காலை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா பிராந்தியத்திலிருந்து கிழக்கே 111 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை 8:03 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. 39.5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நிலநடுக்கத்தின் மைய பகுதியிலிருந்து 300 கிலோமீட்டர் கடற்பரப்பில் ராட்சத அலை உருவாகும் என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அல்லது உயிர் சேதங்கள் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. முன்னதாக இதே பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கம் 8.8 பதிவானது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடல் அலைகள் சுமார் 4 மீட்டர் அளவுக்கு எழுந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆளத் தொடங்குகிறதா செய்யறிவு, அல்பேனியாவில் முதல் AI அமைச்சர். உலகிலேயே முதல் முறையாக அல்பேனிய நாட்டில் செய்யறிவு பெண் அமைச்சர் பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளார். இவர் நாட்டில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதனால் உருவாக்கப்பட்ட செய்யறிவு முதலில் மனிதனின் வேலைகளை அகற்றி பிறகு மனிதனுக்கு மனிதன் தேவை என்ற நிலையை அகற்றி தற்போது மக்களையே ஆளத் தொடங்கியிருக்கிறது. அல்பேனியாவில் செய்யறிவால் உருவாக்கப்பட்ட டெய்லா என்ற பெண் அமைச்சர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார்.
நாட்டில் ஊழலை ஒழிக்கும் பணியில் இவர் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதமர் எடி ராமா இது பற்றிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இவர் அல்பேனிய அரசு தனியாருக்கு விடும் ஒப்பந்தங்கள், அரசு திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாக கண்காணிப்பார் எனவும் கூறினார். டெய்லா என்ற பெயருக்கு அல்பேனிய மொழியில் சூரியன் என்று பொருள். இந்த அமைச்சர் அமைச்சரவையில் நேரடியாக இடம்பெற்றிருக்க மாட்டார். தவிர இவர் செய்யறிவால் உருவாக்கப்பட்டவர், ஊழலை எதிர்த்து பணியாற்றுவார் என்றும் ராமா அறிவித்தார். எண்ணெய் கப்பல்கள், ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு தடை. ரஷ்யாவில் இருக்கும் பிரிட்டன். ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள், ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் அவற்றை ரஷ்யா கண்டுகொள்வதாக இல்லை. இந்த நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து அறிவித்துள்ளது. ரஷ்யாவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் சுமார் 70 கப்பல்களை குறிவைத்து அவற்றின் செயல்பாட்டை முடக்கும் வகையில் அவற்றின் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளது. மேற்கத்திய தடையை மீறி எண்ணெயை ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் இந்த கப்பல்களின் மீதான தடையானது ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைக்கும். ஷேடோ ஃபிளீட் என்ற அமைப்பின் ஒரு பகுதியான இந்த கப்பல்கள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் முக்கிய வருவாயை ஈட்டி தருகிறது. மேலும் ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் ட்ரோன்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள், வேதிப்பொருட்கள், வெடிப்பொருட்களை வழங்கி அந்நாட்டின் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் 30 நிறுவனங்கள் மீதும் பிரிட்டன் தடை விதித்துள்ளது. உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்தம். ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைனுடன் நடைபெற்று வந்த அமைதி பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. போர் தொடங்கி பல ஆண்டுகள் கடந்தும் தீர்விற்கான வழிமுறைகள் இன்னும் உருவாகவில்லை என்பது உலக நாடுகளின் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கிரெம்ளின் செய்தித்துறை வெளியிட்ட அறிக்கையில், அமைதி பேச்சுவார்த்தைகள் உடனடியாக பலன் தரும் வகையில் இல்லை, நிலைமை மிகுந்த சிக்கலாக உள்ளது என கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய அளவில் இந்த போருக்கு முடிவு காண்பதற்கான முயற்சிகளில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஈடுபட்டுள்ளார். சமீபத்தில் அவர் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகள் குறித்த எதிர்பார்ப்பு உயர்மட்டத்தில் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் எந்தவொரு தீர்வையும் எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா போலந்துக்கு ஆதரவு. உக்ரைன் போரின் போது பல ரஷ்ய ட்ரோன்கள் போலந்து வான்வெளியில் சமீபத்தில் அத்துமீறியது தொடர்பாக இந்தியாவும் போலந்தும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. இந்த நெருக்கடி குறித்து விவாதிக்க இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் போலந்து வெளியுறவு அமைச்சர் ரடோஸ்லாவ் கிகோர்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசியதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. போலந்தின் பாதுகாப்பை பாதிக்கும் சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து இந்தியாவின் கவலைகளை அவர் வெளிப்படுத்தினார். உரையாடலின் போது உக்ரைன் மோதல் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டை அமைச்சர் ஜெய்சங்கர் மீண்டும் வலியுறுத்தினார். மோதல்களை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நெருக்கடிக்கு நீடித்த தீர்வை காண்பதற்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார்.